நம்மளுடைய டிஸ்கவரினால இந்த யூனிவர்ஸுடைய வயசு இன்னும் அதிகமாயிட்டே இருக்கு. ரீசெண்டா விஞ்ஞானிகள் ஒரு மிகப்பெரிய சூப்பர்னோவா வெடிப்பை பார்த்தாங்க. இந்த வெடிப்பை பார்த்தது ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப். இந்த டெலஸ்கோப் அந்த வெடிப்பு நடக்கிறதுக்கு 730 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் இந்த பிக் பேங் அப்படின்ற இன்னொரு முதன்மை வெடிப்பும் உருவாயிருக்கும் அப்படின்னு சொல்லுது. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற ரொம்ப பிரம்மாண்டமான வெடிப்பு இந்த யூனிவர்ஸில் ரொம்ப பழமையான சூப்பர்னோவா வெடிப்பு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. தென் இந்த வெடிப்பு மூலயமா நமக்கு பல விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த வீடியோவில் அந்த சூப்பர்னோவா பர்ஸ்ட்டை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம். இதை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணலாம். எக்ஸ்போஸ் எவ்ரிதிங். பிக் பேங் அப்படின்றது வெறுமனே ஒரு சாதாரண வெடிப்பு இல்லை. இது ஸ்பேஸோட மிகப்பெரிய எக்ஸ்பான்ஷன். முதல் ஒரு வினாடியில் புரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் எல்லாமே உருவாக ஆரம்பிச்சிருச்சு. 3வது நிமிடத்தில் இது ஃபர்ஸ்ட் ஹைட்ரோஜன் அண்ட் ஹீலியம் நியூக்ளியை உருவாக ஆரம்பிச்சிருக்கு. முதல் 3.8 லட்சம் ஆண்டுகளில் எலக்ட்ரான்ஸ் ஒன்று சேர்ந்து ஃபர்ஸ்ட் ஆட்டம்ஸை உருவாக ஆரம்பிச்சிருக்கு. இது வரைக்கும் வெளிச்சம் வரவே இல்லை. வெளிச்சம் சுத்தமாக யூனிவர்ஸில் இல்லவே இல்லை. இந்த ஆட்டம்ஸ் உருவான நொடி தான் பிரபஞ்சத்துடைய முதல் வெளிச்சத்தை காட்ட ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு பின்னாடி டார்க் ஏஜஸ், வெளிச்சம் இல்லை, நட்சத்திரம் பெருசா எதுவுமே இல்லை. பட் ஃபர்ஸ்ட் ஒரு நட்சத்திரம் உருவாக ஆரம்பிச்சிச்சு. இதை நம்ம பாப்புலேஷன் 3 அப்படின்ற வகையில நம்ம வைக்கலாம். இதுல முழுக்க ஹைட்ரோஜன் பிளஸ் ஹீலியம். இதுல மெட்டல்ஸ் ரொம்ப ஜீரோன்னு சொல்லலாம். ஹெவி மெட்டல்ஸ் இதுல ஒண்ணுமே இல்லை. மேஸ் அப்ராக்சிமேட்டா நம்ம 100 சூரியன்ல இருந்து 300 சூரியனுடைய மேசஸ்க்கு ஈக்குவலா இருக்கும். இது ரொம்ப சீக்கிரமே உருவாகி ரொம்ப சீக்கிரமே அழிஞ்சிடும். அதாவது 2-3 மில்லியன் வருடங்கள்ல இது ஒட்டுமொத்தமா அதோடைய வாழ்க்கையை முடிச்சுக்கும். இது ஒரு நார்மலான ஸ்டார் இல்லை. இது நம்ம யூனிவர்ஸை கட்டமைக்கக்கூடிய முக்கியமான ஒரு நாட்டாமைன்னு சொல்லலாம். இது ரொம்ப பெருசா இருக்கும். அதுக்கான காரணம் இதுல மெட்டலுடைய அளவு சுத்தமா இல்லை. இதுல டெம்பரேச்சர் ரொம்ப கூலிங்கா இருக்கு. தென் கிளவுட்ஸோடைய கொலாப்ஸ் ரொம்ப வேகமா இருக்கிறனால அதிகமான நட்சத்திரங்கள் இந்த மாதிரி மிகப்பெரிய நட்சத்திரங்களை உருவாக்குது. இது ரொம்ப அதிகமான அளவுல யூவி ரேடியேஷனை வெளியேற்றுது. பிரபஞ்சத்தை அயனைஸ் ஆக்கக்கூடிய முக்கியமான ஒரு கருவியா இருக்கு. கேலக்சிஸ் உருவாக ஆரம்பிக்க இது ஒரு முக்கியமான ஒரு இடமா இருக்கு. ஆனா இதோடைய முடிவு சூப்பர்னோவா, ஹைப்பர்னோவா, பேர் இன்ஸ்டெபிலிட்டி சூப்பர்னோவா. இது சாகுறப்போ இந்த யூனிவர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன், கார்பன், அயனை கொடுத்துட்டு போயிருக்கு. பாப்புலேஷன் 3 ஸ்டார் அதோடைய கோர் கொலாப்ஸ் ஆகும்போது அதோடைய வெப்பம் கிட்டத்தட்ட 3 பில்லியன் கெல்வின். இதோடைய ப்ரெஷர் அப்படியே ட்ராப் ஆகும், ஸ்டார் கொலாப்ஸ் ஆகும். இது ரொம்ப வேகமா எக்ஸ்ப்ளோட் ஆகும், அதாவது வெடிக்கும். அப்போ இதோடைய வெளிச்சம் கிட்டத்தட்ட ஒரு கேலக்சியோடைய வெளிச்சத்துக்கு நிகராக கூட இருக்கலாம். இந்த வெடிப்பு யூனிவர்ஸுடைய ஃபர்ஸ்ட் ஹெவி எலிமெண்ட்ஸ் உருவாக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ யூனிவர்ஸுக்கு இதை கொடுத்தது கார்பன் அப்படின்றது யூனிவர்ஸோடைய டிஎன்ஏ உடைய அடிப்படைன்னு சொல்லலாம். ஆக்சிஜன் இதுக்கான தண்ணி, அயன் அப்படிங்கிறது ரத்தம், சிலிக்கான் அப்படிங்கிறது முக்கியமான பொருள், கால்சியம் அப்படிங்கிறது எலும்புன்னு வச்சுக்கோங்க. ஸோ மொத்தத்தில் நம்மளுடைய ஹியூமன் பாடியுமே இந்த சூப்பர்னோவாவுடைய வெடிப்புல இருந்து ஆரம்பிச்சிருக்கு. தென் இந்த யூனிவர்ஸுமே அதனால தான் இந்த அளவுக்கு ரொம்ப வேகமாக வளர்ந்துருக்கு, ரொம்ப ரிச்சாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம ஹியூமன் பாடிக்கும் யூனிவர்ஸுக்கும் எந்தவித வேறுபாடுமே இல்லை. ஜிடபிள்யூசின்னு சொல்லக்கூடிய ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் உடைய ஒரு யூனிக்கான ஒரு சில முக்கியமான பொருட்கள்னா நம்ம நிர்கேம் அண்ட் நம்ம நிர்ஸ்பேக்க சொல்லலாம். அதாவது நியர் இன்ஃப்ராரெட் கேமரா, நியர் இன்ஃப்ராரெட் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. இதை வச்சுதான் இந்த ரொம்ப பழமையான ஒரு வெடிப்பை நம்ம பார்த்துருக்கோம். நம்ம பார்த்த இந்த சூப்பர்னோவா வெடிப்புடைய பேரு GRB 250314A அப்படிங்கிறது விஞ்ஞானிகள் வச்ச பேரு. இதோடைய வெளிச்சத்துடைய வயசை வச்சு கம்பேர் பண்ணும்போது, அதாவது நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது சுமார் 13.1 பில்லியன் வருடங்கள் பழமையான ஒளியா நமக்கு தெரிஞ்சிருக்கு. இது இருக்கக்கூடிய அந்த கேலக்சி ரொம்ப சின்னதாகவும் அதுல மெட்டல் கண்டென்ட் ரொம்ப கம்மியாகவும் இருக்கு. இதனாலதான் அதுல எக்கச்சக்கமான நட்சத்திரங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஃபார்ம் ஆகுது. நம்ம பார்க்கும்போது லைட் கர்வ் ஒன்று நமக்கு தெரிஞ்சிருக்கு. அது நமக்கு சொல்லிக் கொடுக்கறது இதோடைய மேஸ் சுமார் 50 to 120 சோலார் மாசஸ் இருக்கலாம். இதோடைய மெட்டல் சிக்னேச்சர் ஒன்றுமே இல்லை. ஸோ இது பாப்புலேஷன் 3 அப்படின்ற ஒரு டைப்புக்கு கீழே வரக்கூடிய சூப்பர்னோவா வெடிப்பு. இந்த சூப்பர்னோவா நம்ம பார்த்ததுல ரொம்ப பழமையானது மட்டும் இல்லை, இது நம்ம யூனிவர்ஸோடைய பல விஷயங்களா நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு புக்கா இருக்கு. இந்த வெடிப்பு நமக்கு என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்குது? ஃபர்ஸ்ட் நட்சத்திரம் எவ்வளவு பெருசா இருக்கலாம், இதோடைய ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எப்போ நம்ம இந்த யூனிவர்ஸ்க்கு நம்ம வெளிக்காட்ட ஆரம்பிச்சது, கேலக்சிஸ் எப்படி வளர ஆரம்பிச்சது, ரீஅயனைசேஷன் எவ்வளோ வேகமாக நடந்திருக்கு, டார்க் மேட்டருடைய இந்த கேஸ் இன்டராக்ஷன் எப்படி நடந்திருக்கலாம்.
ஸோ இந்த மாதிரியான பல கேள்விகளை நமக்கு உருவாக்கியிருக்கு. ஸோ இதில் ஒரு ஃபிசிக்ஸில் மிகப்பெரிய பாதிப்பு என்னென்னா, ஸ்டார் ஃபார்மேஷனுடைய மாடல்ஸ் தொடர்ந்து அப்டேட் ஆகிட்டே இருக்குது. பழைய கேலாக்சிஸுடைய எவல்யூஷன் நம்ம மறுபடியும் அதை ரிவைஸ் பண்ண வேண்டிய காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். யூனிவர்ஸ் மெட்டல் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா அந்த டைம் லைன் வந்து இன்னும் கொஞ்சம் கம்ப்ரஸ் ஆகிட்டே இருக்குது. ரீஅயனைசேஷன் டைம் லைனும் ரொம்ப நம்ம துல்லியமாக பார்க்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கோம். ஒரு சிங்கிள் சூப்பர்னோவா அந்த வெடிப்பு முழு காஸ்மாலஜியே மாற்றுற அளவுக்கு இருக்குது. எதுக்காக இதை நம்ம இவ்வளோ ரொம்ப மிகப்பெரிய விஷயமா பார்க்குறோம்? அதுக்கு ஒரே ஒரு காரணம், இதை ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப்னால பார்க்க முடியல. கிரவுண்டில் இருக்கக்கூடிய டெலஸ்கோப்னால கண்டிப்பாக பார்க்கவே முடியலை. இது JWST மட்டும்தான் பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதை வச்சுட்டு ஃப்யூச்சரில் JWST சில முக்கியமான சூப்பர்னோவாவாக பார்க்க ஆரம்பிக்கும். இங்கே கிராவிடேஷனல் லென்ஸ் பிரிமோடியல் ஸ்டார்ஸை பார்க்கலாம், ஃபர்ஸ்ட் பிளாக் ஹோலை பார்க்கலாம், டைரக்ட் கொலாப்ஸ், 2 மிகப்பெரிய கருந்துளைகளுடைய டைரக்டான கொலாப்ஸை நம்மளால் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிளாக் ஹோல் எப்படி உருவாயிருக்கும், பாப்புலேஷன் 3 ஸ்டார்ஸுடைய கொலாப்ஸ் எப்படி இருக்கும், இது எல்லாமே இந்த டிஸ்கவரிக்கான ஒரு வழி தான். ஸோ 13.1 பில்லியன் ஆண்டு தாண்டி ஒரு வெளிச்சம் நம்மளை வந்திருக்குன்னா அது ஒரு நட்சத்திரத்துடைய கடைசி நிமிடமாக தான் இருந்திருக்கு. இன்றைக்கி நம்ம மூச்சு விடுறோம்னா அதில் எல்லாமே இந்த வெடிப்புடைய சில அங்கங்கள் நம்ம உடம்பு முழுக்க பரவி இருக்கு. நம்ம எலும்பு, ரத்தம், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இது எல்லாமே அந்த முதல் வெடிப்பிலிருந்து உருவான சின்ன மைக்ரோ ஆர்கானிசம்னு சொல்லலாம். ஸோ இந்த அற்புதமான ஒரு மிகப்பெரிய காஸ்மிக் ஜேர்னியில் நீங்கள் தொடர்ந்து பயணம் பண்ணணும்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த பயணம் இன்னும் ரொம்ப ஆழமாக இருக்கலாம், இன்னும் பழமையானதாக கூட இருக்கலாம், இன்னும் நம்ம கற்பனை பண்ண முடியாத அன்இமேஜினபிள் ஜேர்னியாக இருக்கலாம். ஸோ கூட சேர்ந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். பாய்.